அதாவது தர்மபுரி மாவட்டத்துல தண்ணீர் பற்றாக்குறை என்பது குடிப்பதற்கு நல்ல தண்ணி கிடையாது. அதே சமயம் விவசாயத்திற்கு நல்ல தண்ணீர் கிடையாது. இந்த கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நல்ல தண்ணீர் திட்டங்கள், நீர்ப்பாசன திட்டங்கள் எதையுமே அவங்க தர்மபுரி மாவட்டத்திற்கு தரவே இல்லை. தர்மபுரி மாவட்டம் எப்படி போனாலும் போட்டோம் அப்படின்ற மாதிரி சுத்தமாக கண்டுகொள்ளவே இல்லை. அதே போல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் அவர்கள் கொடுக்கவில்லை. பாத்தீங்கன்னா தர்மபுரியில சிப்காட் தொழிற்பேட்டை இருக்குது, விவசாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல, தொழிற்சாலையும் கட்டல. அப்படி இருக்கும் பொழுது நம் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கைய அவங்க கொடுக்கவே இல்லை. இலவசமாக என்ன பண்ணிட்டாங்க, மதுவையும் போதையும் தான் அவங்க கொடுத்துட்டாங்க. போதை பழக்கம் அதிகமாக தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டு காலமாக இருக்கிறது. இதனால நம்ம பிள்ளைகளின் வாழ்க்கை பாழாகிறது, குறிப்பாக பெண்களின் வாழ்க்கை பாழாகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அவர்கள் தன்மானமாக வாழக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு இந்த இடத்துல பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை தான் தமிழ்நாட்டுல. இதையெல்லாம் போக்க வேண்டும். மது ஒழிய வேண்டும், கஞ்சா பழக்கம் ஒழிய வேண்டும், போதை பழக்கம் ஒழிய வேண்டும், விவசாயத்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். நம் பிள்ளைகள் படித்தால் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் எல்லோரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவருக்கும் உங்களுடைய ஆதரவை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். இந்த பகுதியில மாம்பழம் சின்னத்தில் நான் வேட்பாளராக போட்டியிடுகின்றேன். எனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து நீங்க எல்லாம் உங்களுடைய கோரிக்கை என்ன வேணாலும் சொல்லலாம், அதை நிறைவேற்ற நானும் காத்து கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக மாம்பழம் சின்னம் தான் தருமபுரி மாவட்டத்திற்கு நிறைய நல்ல திட்டங்களை கொண்டு வந்தது. 108 ஆம்புலன்ஸ் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க கிராமப்புறங்களில் ஓடுகிறது என்றால் அதற்கு காரணம் மருத்துவர் அன்புமணி அவர்களும் அவருடைய மாம்பழ சின்னமும் தான். அதே போல 108 ஆம்புலன்ஸை போல தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரி, அந்த கல்லூரியை தர்மபுரிக்காகவே கொண்டு வந்தார் மருத்துவர் அன்புமணி. அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த போது ஏழை எளிய மக்களும் பாட்டாளி மக்களும் விவசாய பெருங்குடிகளும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் கிராமத்து மக்கள் நகர மக்கள் என்று எல்லாருமே இலவசமாக தரமான மருத்துவத்தை நீங்க தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரியில போய் பெற்றுக்கொள்ளலாம். அதை கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அதே போல தொப்பூர் கணவாய் இருக்குது. தொப்பூர் கணவாயில எத்தனையோ பேர் பயணம் பண்ணிருப்பீங்க. அடிக்கடி விபத்து நிகழும். அதுக்கு உடனடியா நிவாரணம் வேண்டும் என்பதற்காக டெல்லி வரை போய் அங்க பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிறைய நம்மளுடைய அமைச்சர்களை சந்தித்து தொப்பூர் கணவாய்க்கு 930 கோடிய கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து இந்த தொப்பூர் கணவாயில மேம்பாலம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? எந்த உயிரும் போக கூடாது, ஒரு உயிர் கூட சாலை விபத்துல பறி போக கூடாது என்பதற்காக சாலை ஓர மதுக்கடைகளை எத்தனையோ சுப்ரீம் கோர்ட் கேஸ் எல்லாம் போய் தான் அதை மூடுனாங்க. ஏன்னா சாலையோர மதுக்கடைகளை மது குடிச்சு எத்தனையோ பேரு சாலை விபத்துல இறந்து போயிட்டாங்க. அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்தார்கள். தர்மபுரி பொரப்பூர் ரயில்வே திட்டம் அது நம்மளுடைய கனவு திட்டம். ட்ரெயின் இருந்தா தானே ஒரு ஊருக்கு போக முடியும். ரொம்ப தூரத்துக்கு போனா எப்படி போவீங்க? ட்ரெயின்ல போனா விலை கம்மி, எல்லா ஊருக்கும் ட்ரெயின்ல போலாம். ஆனா தர்மபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டத்தையும் கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அதனால நீங்க எல்லாம் மாம்பழ சின்னத்துக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிறைய நல்ல திட்டங்களை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அடுத்த மாசம் கொண்டு வர தயாராக இருக்கிறார்கள். தேர்தல் முடிஞ்சவனே 1000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். மகளிருக்கு 2000 ரூபாய் உயர்த்தி கொடுக்கப்படும். அதே போல 100 நாள் வேலை திட்டம் என்பது 150 நாளாக உயர்த்தி தரப்படும். இலவசமாக ஃப்ரிட்ஜ், மடிக்கணினி, பசங்க படிக்கிறதுக்கு ஸ்கூட்டி, அதே போல கேஸ் சிலிண்டர் எல்லாமே இலவசமாக கொடுக்கப்படும். ரேஷன் கடையில அரிசியோட சேர்த்து பருப்பு, எண்ணெய் கொடுக்கப்படும். பயிர் கடனும் கல்வி கடனும் தள்ளுபடி செய்யப்படும். இப்படி எத்தனையோ ஏராளமான திட்டங்களை கைவசம் வைத்திருக்கிறார்கள். நீங்க எல்லாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், மாம்பழ சின்னத்துக்கு இந்த பகுதியில வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். எத்தனை தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து எம்எல்ஏக்கு உள்ள போறாங்களோ அத்தனை திட்டங்கள் உங்களை வந்து சேரும். தர்மபுரிக்காக சிறப்பு திட்டங்களாக சிப்காட்ல வேலை வாய்ப்பு, நம் இளைஞர்களுக்கு நல்ல படிப்பு, சுகாதாரம், அதே போல மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, அதே போல நம்ம பசங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, இதெல்லாம் தர தயாராக இருக்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மாம்பழத்துக்கும் உங்களுடைய வாக்குகளை, பொன்னான வாக்குகளை கொடுக்குமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, நெசவாளர்களுக்கு கூடுதலா இலவச மின்சாரம் எல்லாம் கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நெசவு தொழிலை பாதுகாக்க வேண்டும். ஏன்னா
தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 2 தான் பெரிய தொழில். அது ஒண்ணு விவசாயம், அடுத்தது நெசவு. இந்த 2 தொழிலுக்கும் முக்கியத்துவம் தரக்கூடிய ஆட்சி தான் நம்முடைய அடுத்து வரப்போகிற புதிய ஆட்சி, நல்ல ஆட்சி, எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி. அதற்கு நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மாம்பழ சின்னத்துக்கும் உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு ரலிகம் மக்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் மாம்பழம், வெற்றி சின்னம் மாம்பழம். நமது சின்னம் மாம்பழம், வெற்றி சின்னம் மாம்பழம். எடப்பாடியாரின் சின்னம் மாம்பழம்.